சார் அண்ணாமலை வந்து இந்த முப்பெரும் விழாவை பத்தி விமர்சிச்சிருக்காரு சார். பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யல, நாளைக்கு கோவையில் நடக்கிற முப்பெரும் விழா தேவையான்னு கேட்டிருக்காரு. அதாவது அரசின் சார்பாக நாங்கள் முப்பெரும் விழாவை நடத்தல, எங்களுடைய தோழமை கட்சி கூட்டணி தலைவர்களை வைத்துக் கொண்டு முப்பெரும் விழாவை நடத்துவோம். அந்த முப்பெரும் விழாவினுடைய நோக்கம் என்ன? ஒன்று 40-40 தமிழ்நாட்டிலே வென்றிருக்கிறோம் என்று சொன்னால் வாக்காளர் பெருமக்கள் அதற்காக அவர் வாக்களித்த காரணத்தினால்தான் 40-40 ஒப்படைக்க முடிந்தது, வெற்றி பெற முடிஞ்சது. அப்படிப்பட்ட வாக்காளருக்கு நன்றி சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ணாமலைக்கு ஓட்டு போட அவர் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, ஆனால் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதில் ஒரு பங்கு தான் அது ஒன்று. அதை அடுத்து எங்களை எல்லாம் ஆளாக்கி தமிழ்நாட்டை 5 முறை முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி சாதாரண நடுநிலை மக்கள் கூட இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அண்ணன் கலைஞர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவருடைய 100 ஆண்டு நிறைவடைகிற ஒரு விழா, ஆனால் 100ஆண்டு விழா. இதெல்லாம் விட இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே பல மாநிலங்களில் இந்த கூட்டணி அமைப்பது என்பது எல்லா அரசியல் கட்சி கொண்டு தான். ரொம்ப நீண்ட நாளாக எங்களோடு வந்திருக்கிற தோழமை கட்சி தோழர் வைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு இந்த கூட்டணியில் எந்த ஒரு பிசிறு ஏற்படாமல், எந்த ஒரு விரிசலும் ஏற்படாமல், அது ஒட்டுமொத்தமாக சகோதர பாசத்தோடு அதை அரவணைத்த அனைத்தையும் கொண்டு வந்து அதன் மூலமாக இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கொடுத்துருக்கிறோங்கிற பொழுது தோழமை கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் கழகத் தலைவர் தான், அவரையும் நாம் பாராட்ட வேண்டும் என்று அவரெல்லாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் அடிப்படையில் தான் 3 இணைத்து இந்த முப்பெரும் விழா நடத்துகிறோம். ஓட்டு வாங்காமல் தோத்து போன அண்ணாமலை சொல்வதெல்லாம் நாங்கள் ஒரு பொறுப்பாக எடுத்துக்க முடியாது. காரணம், நாங்கள் நன்றி உள்ளவர்கள், வாக்காளருக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அது பயனுள்ளதா இல்லையா என்பது அது கழக நண்பர்கள் ஓட்டு போட்ட எங்களுக்கு சொல்லுவோம். என்எச்எம் தொழிலாளர்களுக்கு வந்து தினசரி ஊதியம் வந்து 725 ரூபாய்க்கு பதில் 333 ரூபாய் தர்றாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய துறையை சார்ந்தது. ஏன்னா என் துறையை சார்ந்த சிமெண்ட்டை பற்றி, செங்கலை பற்றி, கம்பியை பற்றி, மணலை பற்றி இதெல்லாம் ஒழுங்காக டெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் நல்லா பதில் சொல்லுவேன். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த துறையில் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே முதலாக முதலமைச்சர் ஆணையிட்டது கட்டடைய உறுதித்தன்மையை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். எங்கே போனாலும் சரி எல்லாம் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் சரியாக இருக்குதா, ஒழுங்கான லேபில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அதெல்லாம் முறையாக செய்யப்படுகிறதா என்பதை முதல்ல நான் இப்போ அதை தான் கவனிப்பேன். எங்கே போனாலும் எங்கள் துறையில் இருக்கிற அதிகாரியே சொல்லுவாங்க, இப்போ வந்தாருன்னா நேரடியாக டெஸ்ட் ரிப்போர்ட்டை தான் வாங்கி பார்க்குறாரு, அது ஒழுங்கான கம்பெனியில் டெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு பார்க்குறாரு அப்படின்வாங்க. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் எனக்கு கட்டணங்கள் கட்டுக்கிற அனுபவம் எனக்கு இருந்த காரணத்தினால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து எல்லா இடத்துலையும் உறுதித்தன்மையெல்லாம் பார்க்குறேன், சிறப்பாக அமைகிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவுக்கு திருப்பூரை எப்படி நாங்கள் தலைநகராக உருவாக்கணுமோ, அதே போன்று எப்படி மாநகராட்சி உருவாக்கணுமோ, அதே போல இந்த திருப்பூருக்கு இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு முக்கியத்துவம் பல்வேறு நிலையிலே மக்கள் பயன்பாட்டிற்கு எல்லா பணிகளும் நாங்கள் செய்வோம்.